Hi friends, welcome to Vismaya Kudil. இன்னைக்கு வந்து நிறைய லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர். அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி, ரொம்ப பழமையான ஒரு ரெமெடி கூட. இதை வந்து அந்த காலத்தில் மஞ்சளோட இலச்சி வந்து ஃபேஸ்க்கு வந்து குழந்தைங்கலேருந்தே போட்டு விடுவாங்களாம். அதனால அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக முகத்தில் முடியே இருக்காது. பட் இப்போ வந்து லேடிஸ்க்கு மீசை வரைக்குமே வந்து வளர ஆரம்பிச்சிருது. ஸோ இதை வந்து நம்ம தொடர்ந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னாக்கா மினிமம் நீங்கள் வந்து 3 to 4 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து லைஃப் டைம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாகவும் ஆகும், உங்களுக்கு எந்த ஒரு ஹேருமே இல்லாமே இருக்கும். பட் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஹேர் எல்லாமே வந்து கொட்டணும் அப்படின்னாக்கா 3 to 4 வீக்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வரவே வராது. ஏன்னா 100% நேச்சுரல். நம்ம இப்போ இருக்கிற எந்த ஒரு டிப்ஸையுமே யூஸ் பண்ணல. இது வந்து ரொம்ப பழங்காலத்தில் வந்து யூஸ் பண்ண ஒரு டிப்ஸு. அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சேர்க்குறோம், அதை வந்து எப்படி செய்யறது, எப்படி அப்ளை பண்ணிக்கிறது, அதெல்லாம் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குப்பை மேனி பவுடர். இதுக்கு குப்பை மேனின்னு ஏன் பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து குப்பை மாதிரி இருக்கிற இந்த மேனி ஸ்கின்னை கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பளபளப்பாயிடும். அதனால தான் இந்த பேர். ஸோ இதை வந்து மஞ்சளோட உரசி போடுறப்போ உங்களுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் அந்த காலத்தில் கிடச்சிருக்கு. அதனால தான் வந்து குப்பை மேனியை ஸ்கின்னுக்கு ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மஞ்சள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளோனஸ் வந்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஒத்துக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் சாதா மஞ்சள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரோஸ் வாட்டர். இதை மூணுத்தையுமே வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். இதை வந்து நீங்கள் ஸ்கின்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கே வந்து ஒரு மிராக்கிளான ரிசல்ட்டை பார்க்க முடியும். இது வந்து திரும்ப முடி வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதனால ஒரு தடவை முடி கொட்டிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு லைஃப் டைமுக்கு வந்து முடி வளராது. இப்போ நீங்கள் வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா ஒரு 6 மாதமோ இல்லை நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 4 வாரத்தில் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நாளை கம்மி பண்ணிக்கலாம், வாரத்துக்கு 2 நாள் மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ஸ்கின்ல வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் மிராக்கிள் நடக்கிறத உங்களாலே பார்க்க முடியும். இந்த காது ஓரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்கும் சில பேருக்கு. அதெல்லாம் வந்து உதிர்ந்து கொட்டுறதை வந்து உங்களாலே பார்க்க முடியும். கொஞ்ச நாள்லேயே அந்த முடி வந்து வீக் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா ரஃப்பாக இருக்கிற ஹேர் கூட வந்து நல்லா வீக்காகி உதிர ஆரம்பிக்கும். சில பேர் கேட்குறீங்க, மீசை மாதிரி ஜென்ஸுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப ஹார்டான முடி இருக்குது, அது கொட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதோட குவாலிட்டி வந்து கம்மியாகணும், அதுக்கப்புறம் தான் அது வந்து உதிரும். ஸோ உங்களுக்கு 20 நிமிஷம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஹேர் க்ரோத்தோட ஆப்போசிட் டைரக்ஷனில் கொஞ்சம் அழுத்தி வந்து மசாஜ் பண்ணணும். இதை பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த தண்ணி பட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பிம்பிள்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பிம்பிள்ஸை வந்து க்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்கின்ல ஒரு சூப்பரான ஒரு க்ளோவுமே தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை வந்து எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காலையில் நைட் அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ வந்து யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு 3 நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.